இது வரைக்கும் யாருமே இந்த பிரச்சனை இது உள்ள வந்து இது பண்ணதே கிடையாது. எப்படின்னா இது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஜாதி வெறி தாக்குதல் தான், அப்படிதான் நாங்க சொல்ல முடியும். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு இது நடந்திருக்கு, யாருமே வந்து எங்களுக்கு எதுவுமே இது பண்ணல. நீங்க வந்து இப்போ ஓட்டு நாங்க புறக்கணிக்கணும் போர்டு கூட வச்சிருந்தோம். ஆனா அதையுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் போர்டு கிடலாம் பிச்சு போட, கொடியை பிடிங்கி போட தான் செஞ்சாங்களே தவிர எங்களுக்காக எங்க எதுவுமே செய்யல. ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கையும் வந்து பேசதான் செஞ்சாங்க. ஆனா அவங்களும் எங்க பேச்ச கேட்டு நாங்க, அதாவது நம்ம ஊர் மக்கள் என்ன இது பண்றோமோ அதுக்காக அவங்க இது பண்ணாங்க. வேற அவங்க எங்களுக்காக எதுவுமே இது வரைக்கும் யாருமே பண்ணல. யாராவது ஒரு ஆள் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்காங்களா, யாருமே ஒரு ஆள் கூட எங்க ஊர்ல வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. அதனாலங்க நாங்க தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருக்கோம். இது வரைக்கும் யாருமே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து யாருமே ஓட்டு போடல. அதுதான் எங்களோட கோரிக்கை, வேற எதுவுமே கிடையாது. என்னன்னா எங்க ஊர்ல நாங்க இப்ப எதிர்பார்க்க என்னன்னா எல்லா மக்களும் ஒண்ணு, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும் எங்களுக்கு. அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு கேமரா கூட, சிடிசி கேமரா கூட எங்களுக்கு வைக்கல. நாங்க என்ன சொல்ல வரோம் அதுதான் சொல்ல வரோம். ஒரு எங்களுக்கான பாதுகாப்பு எதுவுமே இல்லை. எல்லாரும் மனுஷங்க தானே, எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். எல்லா மக்களும் ஒண்ணுதான், ஒரு பாதுகாப்பா எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, அதை மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கோம். வேற எதுவுமே இந்த மக்கள்கிட்ட நாங்க விரும்பல. பாதுகாப்பு தான் வந்துட்டு இல்லவே இல்ல, எந்த பாதுகாப்பு இல்ல. இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க அண்ணா, நீங்களே ஆப்போசிட்ல பாருங்க அண்ணா இருக்கு, அந்த காவல் நிலையம் புற காவல் நிலையங்காங்க, அதுல எந்த போலீஸ் கூட இது வரைக்கும் இல்ல. ஆரம்பத்துல 4 நாளைக்கு எல்லாம் சுத்தி சுத்தி நின்னாங்க, இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது. எங்களுக்குன்னு சொல்லி எந்த பாதுகாப்பும் கிடையாது. எங்களை இன்னுமே அவங்க வந்து கீழே தான் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பேரு ராஜா, அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். மணி ஈஸியாக உண்டை செயலாளர். இப்போ நாங்கள் வந்து இந்த ஓட்டை வந்து நாங்கள் பின்பற்றி இளநீர் 3 ஊர் வந்து நாங்கள் வந்து ஓட்டு போட முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து கலெக்டர் யாருமே இங்கே வந்து எங்களுக்கு வந்து அந்த ரெட்டக்குறை விஷயத்தில் வந்து ரேடை வந்து விசாரணை பண்ணல, அதனால நீதி கிடைக்கல. அதனால நாங்கள் வந்து இதை ஓட்டை வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கோம். வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு பாதுகாப்பு வேணும். இங்க இருந்து ரோட்ல இருந்து கேமரா வைக்கல, ஒண்ணு வைக்கல சொன்னாங்க. நிறைய பிரச்சனை கோரிக்கை வைக்கல சொல்லுங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தா நாங்க வந்து அடுத்த முறை ஓட்டு போட மாட்டோம். நாங்க ஓட்ட போடுறோம். வேற ஒண்ணு சம்பளம் நடக்கும்போது நிறைய அதிகாரம் வந்து பேசுறாங்க. அப்ப அவங்க பேசுனது அவங்க எதுவுமே பேசுறதோட சரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். கோரிக்கை ஒண்ணும் வைக்கல. எவ்வளவு மக்கள் அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கீங்க? மொத்தம் வந்து ஒரு 950 ஓட்டு, 1600 ஓட்டு மொத்தம். எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க ஓட்டு போடுறது சொல்றாங்க. அதுங்க நாங்க என்னால ஏமாத்த மாதிரி எங்களையும் ஏமாத்த விட நாங்க அப்படி இருக்கும். இந்த 3 மணி நேரம் டயர் இருக்கு, உறுதியா இருக்கீங்களா ஓட்டு போட? என்ன பெருசா என்ன எதிர்பார்க்குறீங்க? முக்கியமா என்ன எதிர்பார்க்குறீங்க? பாதுகாப்பு வேணும். என்ன மாதிரி பாதுகாப்பு, என்ன மாதிரி கேட்குறீங்க? மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், வேற என்ன இல்ல போலீஸ் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. போலீஸ் பாதுகாப்பு காரணம்னா அது ஒண்ணுமே வைக்கல மாதிரி தெரியல. வெளிச்சம்லாம் ஒண்ணுமே இல்லை, லைட்லாம் போடணும், கேமரா சிசிடிவி கேமரா இல்லை. இது தொடர்பாக அதிகாரம் எதுவும் உண்டு பேசுறேன்னு வேற இல்லை, யாருமே வேற வரல. எல்லாரும் வந்து பேசுறதோட சரி, எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஓட்டை பொறுத்து களத்துல எங்க மாமா இருக்கு, எங்க மாமா இருக்கு, 3 கிராமம் தேர்தல் புறக்கணிச்சு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா ஜான்மார்க் என்பது படுகொலை செய்யப்பட்டது. அதுக்கு இது வரைக்கும் கொஞ்சமா நாங்கள் வச்ச கோரிக்கைகள் 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு பயிற்சி சிசிடிவி கேமரா அமைச்சு உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுறது சொன்னாங்க. இன்னும் அதுவும் நிறைவேற்றல. கேட்டால் இப்போ அவங்க சொல்றாங்க ஊர்ல இருந்து நீங்களே சிசிடிவி கேமரா வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் நல்ல மின் விளக்கு அமைச்சு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிற அளவுக்கு பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுவும் பண்ணலை. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணிடுவோம், கரண்டை கட் பண்ணிடுவோம், எங்களோட பாதுகாப்புக்கு எதுவும் உத்தரவாதம் கொடுக்காம இதை மட்டும் சொல்லி அரசாங்கம் இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இது ஒரு முக்கியமான எலெக்ஷன், ஒரு பொது தேர்தல். வேட்பாளர்கள் அங்க நிறைய பிரச்சாரம் பண்ண வந்தாங்க. அவங்க மட்டும் இதை பத்தி வேட்பாளர்கள் யாருமே உள்ள வந்து பேசல, யாருமே எங்கிட்ட நேரடியாகவும் பேசல, மறைமுகமாகவும் பேசல. வேட்பாளர் பேசியிருந்தாலும் விடுதலை சிறுத்தை ஒன்றிய செயலாளர் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கிட்டையும் வந்து எந்த அதிகாரிகளும் பேசல, அதிகாரிகளும் பேசல. இதுவரைக்கும் ஆச்சு அந்த ஊர் பக்கத்து ஊர் பெரும்பத்து கிராமங்கள்ல பேசியிருக்காங்க.
எங்கள் ஊரில் எந்த அதிகாரிகளும் எந்த அரசியல்வாதியும் எதுக்கு எதுவுமே கேட்கல எங்கிட்ட. ஒட்டுமொத்தமா ஊர் மக்கள் ஒற்றுமையா சேர்ந்து ஆமாம், நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் ஒரு 250 ஓட்டு இருக்கு. இந்த 250 ஓட்டு நாங்கள் இருக்கோம். பெரும்பத்தில் ஒரு 950 ஓட்டு இருக்கு. இது எல்லாம் 2 கிராமம் 3 கிராமம் சேர்ந்து தான் இதில் ஒற்றுமையாக இன்னும் இந்த தேர்தல் புறக்கணிச்சு நிற்கும். இன்னைக்கு எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இதை வாபஸ் வாங்க போகிறது இல்லை. இன்னைக்கு மதியம் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் தான் அதிகாரி வந்து பேசினாங்க. யாருமே இது வரைக்கும் வரல, எங்ககிட்ட வரல, எங்கள் கிராமத்துக்கு வரல. பக்கத்து ஊர் பெரும்பத்து அந்த கிராமங்களில் பேசினாங்களான்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஆனால் எங்கள் கிராமங்களில் யார்ட்டையும் எங்கிட்ட பேசலாமா. ஊர் பஞ்சாயத்து தலைவரையும் கூப்பிட்டு பேசினாங்க. உடனே செய்யக்கூடிய விஷயம் எந்த விஷயம் அங்கே இருக்கும். எங்களுக்கு உடனடியாக போயிருக்கோம். அடுத்தால எங்களுக்கு பாதுகாப்பு தான் மெயின். இங்கே இருந்து அது அவங்க சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றலை. இப்போ நீ அவங்க சொல்லிட்டு போனாலும் அந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? எங்கிட்ட சொல்லிட்டு போய் 1.5 மாதம் 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, 1 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் இது வரைக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற்றலை. அதே போலீஸ் பாதுகாப்பு 24 hours வைப்பாங்க. அவங்க அந்த ஜான்மார்க் பாடியை வாங்கின மறுநாளே போலீஸ் அண்ணா மூடி கிடக்கு. ஒரு நாள் கூட போலீஸ் இல்லை, லைட் எரிய மாட்டேங்குது. இது எந்த விதமான எங்களுக்கு பாதுகாப்பு? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க இருந்தீங்களா? எல்லாரும் வேலைக்கு அதனால 2 பேருமே ரோட்ல சும்மா போனாங்க. ஆமா, சும்மா பேசியிருந்தா கூட இது ஜாதி வெறிய தாக்குதல். சரி, ஓகே. பேர் என்ன? என் பேர் வேல்ராஜ். சரி.